இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் கண்ணியமான ஒரு இமாம் என்று சொன்னால், அவர்கள் மார்க்கத்துக்காக பணி செய்கின்ற நேரத்திலே அவர்கள் மார்க்கத்துக்கு அவர்கள் சேவை செய்த அந்த சேவையின் போது தன்னால் ஒரு பிழை நடந்துவிடக்கூடாது, மார்க்கத்தின் பேரிலே தான் ஒரு பிழை செய்துவிடக்கூடாது என்பதனால அவர்கள் மிக பேணுதலான ஒரு செய்தியை சொன்னார்கள். இதா ரஅய்தும் கௌலி முஆரிலன் லிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுது கௌலர் ரசூல் வதஉ கௌலி வத்ரிபூஹு அலல் ஹாயித். என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில் முரண்பாடு எதையாவது நீங்கள் கண்டால் என்னுடைய சொல்லை விட்டுவிடுங்கள், நபியுடைய சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய சொல் ஒருபோதும் மக்கள் மத்தியில் இருக்கவே கூடாது என்பதனால அதை அழித்து போடுங்கள் என்று சொல்றதுக்கு ஒரு உவமானம் சொன்னாங்க. என்னது? வத்ரிபூஹு அலல் ஹாயித், அதை தூக்கி சுவரில் அடிங்க. சுவரில் அடிங்க அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கண்ணாடி விழுகுது, ரெண்டுக்கு வெடிக்குது, அதை ஒட்டுறதுக்கு கம் இருக்குது, ஒட்டினா ஒட்டிடும். ஆனா இந்த கண்ணாடியை தூக்கி சுவரில் அடிச்சா தூள் தூளா போயிடும், ஒட்ட முடியாது. அப்ப அந்த ஓமானம் என்னது? வத்ரிபூஹு அலல் ஹாயித், அதை தூக்கி சுவரில் அடிங்க, அழிச்சு போடுங்க. நான் சொன்னதாக மக்களுக்கு அதுக்கு பின்னால சொல்லாதுங்க. ஏன்? தீன் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடையது. அந்த அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அதற்கு அப்பால் யார் எதை சொன்னாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதுக்கு ஒத்து வருவதென்றா ஏற்றுக்கோங்க. முரண்படுகுதா? நீங்க நபியுடைய வழியை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய வழியை விட்டுவிடுங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். இதா ரஅய்தும் கௌலி முஆரிதன் லிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னி பரீஉம் மின்ஹு ஃபீ ஹயாத்தி வ பஅத மமாத்தி. என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில் முரண்பாடு எதையாவது நீங்கள் கண்டீர்களாயிருந்தால், காண்பீர்களாயிருந்தால் அதிலிருந்து என்னுடைய ஹயாத்தின் போது நான் நீங்கிக் கொள்கிறேன், என்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் நீங்கிக் கொண்டவனாவேன். ஹயாத்தின் போது நீங்கிக் கொள்கிறேன் என்ற அர்த்தம் என்ன? ஹயாத்தோடு இருக்கும்போது அந்த செய்தி எனக்கு வந்து சேர்ந்தா நான் வெளிப்படையாக உங்களுக்கு முன்னால சொல்லிடுவேன், நான் அதை விட்டு நீங்கிட்டேன். நபியுடைய சொல்லுக்கும் என்னுடைய சொல்லுக்கும் என்ற முரண்பாடு வந்துட்டா நான் அதை விட்டு நீங்கிட்டேன் என்று நான் உங்களிடத்தில் பகிரங்கமா சொல்லிடுவேன். நான் மௌத்தானதுக்கு பின்னால அப்படி ஒன்று நடந்தா நீங்கள் உடனே அதை விட்டு விட வேண்டும். காரணம், அதை விட்டு நான் நீங்கிக் கொண்டவன் என்று இப்போதே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்கத்துக்கு அந்த அளவுக்கு அவர்கள் மிக கவனமாக சேவையாற்றி இருக்கின்றார்கள்.